சீமானை கைது செய்ய புதிய வழக்கு. இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது நூற்றுக்கணக்கான வழக்கு பதிவு இருக்கு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதுல முழுக்க முழுக்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராடியதற்காக மட்டுமே தான் இருக்கிறது. ஒரு சில அவதூறு வழக்குகளும் ஒரு சில ஏமாற்று வழக்குகளும் மக்களுக்காக போராடியவர்களுக்கு எந்த அளவிற்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒரே நாளில் சீமான் அவர்களை திருச்சியிலிருந்தும் அழைப்பார்கள், பெரம்பலூர் செல்ல வேண்டும் என்பார்கள், சேலத்திற்கு வர வேண்டும் என்பார்கள், சென்னைக்கும் வர வேண்டும் என்பார்கள். எப்படி ஒரே நாளில் அனைத்து நீதிமன்றத்திற்கும் அவர் செல்ல முடியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த அளவிற்கு நெருக்கடி கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியல. ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பழி வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சினிமா வசனங்கள்லாம் பேசாம எதுவென்றாலும் எதிர்கொண்டு, அதே நேரத்தில் நீ இப்ப வழக்கு போட்டா நான் பயந்துருவேன் நினைக்கிறியான்ட்டு தொடர்ச்சியாக அண்ணனது குரல் மக்களுக்காக மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 2024 சீமான் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு. அந்த ஊடக பேட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு சென்னை திருமங்கலம் போலீசார் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில 2 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்ன விடயம் தெரியுமா? 2024 நவம்பர்ல ஊடகங்கள் அளித்த பேட்டியில எல்லாமே நீதிமன்றம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னா சட்டமன்றமும் பாராளுமன்றமும் பல்லாங்குழி ஆடுவதற்கா இருக்கிறது அப்படின்னு சீமான் பேசிட்டான். அதற்காக இந்த வழக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு சிரிப்பு வரும். ஏன்னா இப்பதான் இதை பேசியிருக்காரா என்ன? அது 2024 இல்ல, அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காரு. இப்ப 2025 வரைக்கும் பேசியிருக்காரு. பல மேடைகள்ல தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. கேட்டதற்கு பதில் இருந்தா பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியாம கேட்கிற கேள்வியை ஏதாவது பண்ணி இவரை உள்ள தள்ளணும் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இந்த எலெக்ஷன் நேரத்துல சீமான் அதிக இடங்களுக்கு பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் பல வழக்கு பதிவுகளை தொடர்ச்சியா செய்யறாங்க. இந்த வழக்கு பதிவின் மூலமாக சீமானை கைது செய்து விடலாம் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையும் வைத்திருக்காங்க. எவ்வளவோ போராடி பார்த்த திராவிடம் இப்பொழுது மீண்டும் பல அவதூறுகளையும், அதே நேரத்தில் அரசியல் செய்ய முடியாமல் மக்களை அரசியல் படுத்தாமல் சீமானை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவரை இந்த மாதிரி கோர்ட்டு படிக்க அனுப்பி விட்டுட்டு மக்களை சந்திக்க விடாமல் செய்யலாங்கிற ஒரு விஷயத்திற்காகத்தான் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீமான் அவர்கள் மீது பாய்ந்துள்ள இந்த வழக்கு பதிவு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க.